அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து போடுறோம் இல்லையா, அந்த ஸ்டாப் லாஸ்லேயே 2 விதம் இருக்குது. அதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அந்த ட்ரேடை வந்து நம்ம என்ட்ரி போடுவோம். ஓகேவா, ஸ்டாப் லாஸோடைய அந்த ட்ரேடை எடுப்போம். அது ஒரு விதம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பர்டிகுலர் ரேஞ்சு, அதாவது இதுதான் சப்போர்ட் இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் வந்து வரும்போது அந்த லைனை வந்து மார்க்கெட் டச் பண்ணுறப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம நார்மலாகவே எந்த ஸ்டாப் லாஸும் இல்லாமல் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருவோம். ஓகேவா, இப்போ ஒரு லைனை ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே போனால் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம், இல்லை கீழே வந்தால் மட்டும் க்ளோஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டையோ இல்லை ரெசிஸ்டன்ஸையோ நம்ம வந்து ட்ரா பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த லைனை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மேனுவலாக வந்து எக்ஸிட் பண்ணுவோம். சரியா, ஸோ அது வந்து ரெண்டாவது ரகம். ஒன்று வந்து ஸ்டாப் லாஸ், ட்ரேடு வித் ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு, அடுத்தது மேனுவலாக எக்ஸிட் ஆகிறது ரெண்டாவது. ஸோ இந்த ரெண்டு விதமான ஸ்டாப் லாஸையும் எப்படி நம்ம வந்து எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எக்ஸிட் ஆகலாம், அது வந்து எப்போல்லாம் நமக்கு வந்து அந்த மேனுவல் எக்ஸிட் அப்படிங்கிற விஷயம் வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சரியா, ஸோ ஓகேவா, இந்த சேட் பாருங்கள். இந்த சேட்டில் நம்ம வந்து மார்க்கெட் இப்படி மேலே போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து இதுக்கான ஒரு என்ட்ரியை நம்ம வச்சுக்கணும். அதாவது மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போணுச்சு அப்படின்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்குமான்னு பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட், ஒரு லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது, இல்லை ஒரு லெவல் நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம என்ட்ரி பண்ணுறோம், ட்ரேடை வந்து என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா விக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா, இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் எடுக்கும், இல்லை மேலே போகும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம வந்து மேனுவலாக தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும். இப்போ இங்கே வந்து ட்ரேடு எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஒரு ரெக்டாங்கிளை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெசிஸ்டன்ஸ் எங்கே எதெல்லாம் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த லெவல்லேருந்து இந்த லெவல். ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து பிளாட் பண்ணிக்கணும். சரியா, இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகுது. ஏன்னா இந்த பேஸ் லைன், ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை இது. இந்த லெவல் ஏன் நான் மார்க் பண்ணேன், இந்த லெவல் வரைக்கும் மேலே மார்க் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்விங் பாருங்கள். ஸோ இந்த ஸ்விங்க்கு முன்னாடி இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட், ஓகேவா, இதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் புஷ் பண்ணி கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. சரியா, ஸோ நான் இந்த பர்டிகுலர் இந்த லெவல் வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். சரியா, மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் போனாலும் இங்கே வந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து கீழே வருது, அதாவது மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த லைன் அப்படின்னு இந்த லெவல் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஓகேவா, வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல நம்ம எந்த விதமான ஸ்டாப் லாஸும் உடனடியாக போட தேவையில்லை. அதாவது ஒரு ஆப்ஷன் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா 17,700 இல்லைனா 800 புட் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ எந்த விதமான ஸ்டாப் லாஸும் போடாமல் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். மேனுவலாக சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே போகுதுன்னா மேனுவலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலலாம். ஏன்னா இங்கே மார்க்கெட் வந்து இங்கே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே விக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்குது. ஓகேவா, ஸோ சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாப் லாஸோட என்ட்ரி போட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லைனை மறந்துடுங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கு, தென் அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. சரியா, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு டோஜி மாதிரி சின்னதாக ஃபார்ம் ஆகி இங்கே வந்து கரெக்டாக இந்த சிம்பிள் தெரியுதா, இந்த 3 லைனையும் பாருங்கள், ஒரு பியரிஷ்கான ஒரு ஃபார்மேட் தெரியுதா, கேண்டல்ஸ்டிக்கில் பியரிஷ்கான ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலோட ஹை வைக்கிறீங்க. சரியா, இது இப்போ இந்த டைம் பார்த்துங்க 225க்கு இங்கே வந்து ட்ரேடை என்ட்ரி எடுக்கிறீங்க, அதோட லோ வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் சரியா, நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து 17,700 புட் ஆப்ஷனோட அந்த சேட்டை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ நம்ம 225 இங்கே எதை பார்த்தோம் அப்படின்னா இந்த 225 டைமிங். ஓகேவா, அந்த இடத்துல என்ட்ரி பார்க்குறோம், அதோட லோ வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள் கரெக்டாக 225. ஓகேவா, 225க்கு இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். அதாவது கரெக்டாக இங்கே வந்து இது முடிஞ்ச வந்து ட்ரேட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ வந்து 173க்கு வந்து நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 வச்சுருப்போம். ஓகேவா, 165 இல்லை 160, அதான் 165 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம். அதை வச்சுட்டு இப்போ நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வீக்கு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த வீக் ஃபார்ம் ஆகும்போது பாருங்கள் எந்த லெவல் வரைக்கும் கீழே வந்திருக்கு, 164 வரைக்கும் வந்திருக்கு. இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப மேலே போயிருக்கும். சரியா, இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவலை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம். அன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே இருந்ததுனால கடைசி நேரத்தில் வந்து இந்த மாதிரி வீக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அந்த மாதிரி சப்போர்ட்டோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸோ அந்த ரீஜியன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் சேட்டை ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சேட்டை வந்து நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதை பிளைண்டாக நீங்கள் வந்து நம்ப வேணாம். ஒவ்வொரு சேட்லையும் இது வந்து சரியாக செட் ஆகுது அப்படின்னு வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் எடுக்கிறப்ப வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிற இடத்துலையோ இல்லை ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிற இடத்துலையோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் வந்து மேனுவலாக அதாவது ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்காமல் மேனுவல் எக்ஸிட் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரீஜன் கொஞ்சம் தள்ளி வச்சு மேனுவலாக எக்ஸிட் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் விக்கு ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் அந்த கேண்டில் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது எக்ஸிட் ஆகாமல் திரும்ப நல்ல ஒரு ரிவர்ஸ் ஆகியும் நல்ல ப்ராஃபிட் தான் கொடுக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டு இந்த இடம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேவா, இந்த ப்ரீவியஸ் டேவோட அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த நாளோட இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட் ஏன்னா இந்த சப்போர்ட்டை உடச்சதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அதனால் இந்த பாயிண்ட் ஓகேவா, இந்த லைன் ஓகேவா, ஸோ இந்த லைன் வந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஒவ்வொரு முறையும் பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்து திரும்ப மேலே போய் திரும்ப கீழே வந்து திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் ஏதாச்சும் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி விக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி விக்கு ஃபார்ம் ஆகிறப்ப உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இங்கே ஒரு நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அடுத்தடுத்த விக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து இங்கே ஹிட் பண்ணி விட்டுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். சரியா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே உங்கள் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸோ இல்லை ஒரு சப்போர்ட்டோ இருக்கிற இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி போடாமல் மேனுவலாக நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரியான ஒரு என்ட்ரி போடுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுங்க. இப்போ என்ன ஒரு பர்டிகுலர் ரீஜியன் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே போனால் இல்லை அதுக்கு கீழே போனால் மட்டும் நம்ம மேனுவலாக எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஆகுமே தவிர அதாவது ஒரு பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி அப் சைடோ இல்லை டவுன் சைடோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகாது. நமக்கு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிறப்ப தான் ப்ராப்ளமே. ஏன்னா நம்ம எடுத்த அந்த மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலியோ இல்லை நல்ல ஒரு ஃபாலோ ஆகுதுன்னா அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் வரும். சரியா, ஆனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து பெரிய மொமெண்டம் வந்து இருக்காது. மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே ஆரம்பிக்கும் இல்லைனா கீழே வர ஆரம்பிக்கும். சரியா, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி போடுறத வந்து தவிர்த்திருக்கலாம். அதுக்கு மாறா மேனுவலாக எக்ஸிட் ஆகிற மாதிரியான என்ட்ரிலே நீங்கள் போகலாம். சரியா, ஸோ இது ஃபஸ்ட் ஒன் பார்த்தாச்சு. சரி சார், அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே நான் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்க போகிற இடத்துல. சரியா, நல்ல ஒரு பிரேக் அவுட். இப்போ இதையே நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கோம். இந்த லைனை பாருங்கள், இந்த லைனில் ஸோ இப்படி ஒரு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும்போது சரியா இந்த தெரியுதா, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட்டு இப்படி இருக்கிறப்போ மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மல் என்ட்ரிலாம் எடுக்க முடியாது. இப்போது இந்த இடத்த செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் கீழே வரப்போ இதெல்லாம் சப்போர்ட்டாக இந்த இடம் இப்போ இங்கே வந்து இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேமர் மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த விதமான இப்போ வந்து இது வந்து பிரேக் அவுட் நடக்க போகிற இடம், இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட் ஃபார்ம் ஆக போகிற மாதிரியான இடம் இது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அதாவது மேனுவல் எக்ஸிட் போட்டு அதாவது ஸ்டாப் லாஸ் போடாமல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க, மேனுவலாக எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பாருங்கள் இதுக்கு மேலே போகலை, மாறா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுத்து நல்ல ஒரு கீழே எவ்வளோ ஃபால் ஆகிருக்கு பார்த்தீங்களா, மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் கீழே வந்துருச்சு. சரியா,
ஸோ இந்த மாதிரியான பிரேக் அவுட் டைமிங்கில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தான் என்ட்ரி எடுக்கணும். ஏன் பிரேக் அவுட் டைமில் ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிரேக் அவுட் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து நல்லா இருக்கும். சரியா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிறப்போ ஒன்று நல்ல ஒரு ஃபால் ஆகும், அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு ரேலி இருக்கும். அந்த மாதிரி மொமெண்டம் டைமிங்கில் உங்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக எக்ஸிட் ஆகிறப்போ என்ன ஆகும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இல்லை அதாவது உங்களுக்கு அகேன்ஸ்டாக மார்க்கெட் போகும்போது நிறைய லாஸ் வந்திருக்கும் நீங்கள் மேனுவலாக எக்ஸிட் பண்ணுறப்போ. இதே ஸ்டாப் லாஸ்னால் பர்டிகுலர் டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவை தாண்டின உடனே கம்மியான லாஸோடு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும், மேனுவல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக என்ட்ரி எக்ஸிட் ஆகிறது வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேவா, இந்த இடத்தெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஏன்னா இது வந்து ஏற்கனவே இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் தெரியலை. பட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ஓகேவா, ஸோ ஒன்று இதை பட்டு நல்லா மேலே போகலாம், இதை கிராஸ் பண்ணி மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து பிரேக் ஆகி கீழே வரலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்க போகிற இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். சரியா, ஸோ இப்போது எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு என்ட்ரி எடுக்கணும், அதாவது மேனுவலாக எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இல்லைனா சரி சார், எனக்கு வந்து மேனுவலாக வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை, ஏன்னா நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை, நான் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேடில் வந்து என்ட்ரி எடுக்க விரும்புகிறேன். ஓகேவா, நான் பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறப்போ வேறு என்ன வழி இருக்குது? சரியா, அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இதை ஸ்டாப் லாஸ் போகிறதுக்கு பதிலாக அதோட ஹையில் இல்லைனா இன்னும் ஒரு 5 பாயிண்ட் கம்மியாக ஸ்டாப் லாஸ் போடலாம். அதாவது நான் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ 17,700 ஓகேவா, 17,700 பிஇ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறீங்க. ஓகேவா, இந்த நம்ம இதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, 225 சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து இதை வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் என்ட்ரி ஆகுறீங்க. ஓகேவா, 173க்கு என்ட்ரி ஆகுறீங்க. இதை வந்து நீங்கள் 165 வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக இதோட ப்ரீவியஸ் லோ, ஓகேவா, இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். சரியா, இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். சரியா, கொஞ்சம் கூட தான். ஆனால் இதை விட இப்போ 165ல் வைக்கிற நீங்கள் வந்து 157 இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 8 பாயிண்ட் வந்து கீழே வைக்க போகிறீங்க. சரியா, அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இன்னொரு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் இந்த மணி. ஓகேவா, இப்போது 17,700 எடுக்கிறீங்க அப்படின்னா 18,000 இல்லை 18,200 அந்த மாதிரி டீப் இந்த மணியில் போய் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ தெரியுதா, ஸோ 2:25க்கு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகுறீங்க. ஓகேவா, இந்த இடம் க்ளோஸ் ஆகிட்டு இந்த இடத்துல ட்ரேடில் என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் ஆக்குறீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த விக்குமே இந்த ஸ்டாப் லாஸ் இதை வந்து ஹிட் ஆகாது. ஓகேவா, எதுவுமே பார்த்தீங்க நல்லா தெரியுதா உங்களுக்கு, இந்த பாயிண்ட் இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டலோட லோ பாருங்கள், விக்கு எவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆனாலும் இந்த கேண்டலோட லோ வந்து டச் பண்ணாது. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் கரெக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு கரெக்டாக, அதாவது மார்க்கெட் வாலடைல் ஆனாலும் எனக்கு வந்து விக்கு வந்து ஹிட் பண்ணக்கூடாது ஸ்டாப் லாஸாக அப்படின்னு நினச்சிங்கன்னா டீப் இந்த மணியில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். என்ன உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கூட இருக்கும். ஸோ உங்களுக்கான கேபிட்டல் வந்து அதிகமாக தேவைப்படும். சரியா, ஒரு 150 ரூபா 100 ரூபா அப்படின்னு 100 ரூபா ப்ரைஸில் இருக்கிற மாதிரியான ஒரு லாட்டை பை பண்ணுறதுக்கும் 500 ரூபா 600 ரூபா இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் ப்ரைஸில் இருக்கிற லாட்டை பை பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா. 4 மடங்கு கேபிட்டல் கூட தேவைப்படும், இல்லைனா 2-3 மடங்கு கேபிட்டல் வந்து உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். சரியா, 150 ரூபாவில் ஒரு லாட் நீங்கள் பை பண்ணால் உங்களுக்கு 7,000-7,500 ரூபா இருந்தாலே போதும். இதே 500 ரூபாயில் ஒரு லாட்டை பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் கேபிட்டல் வந்து உங்களுக்கு தேவைப்படும். சரியா, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேண்டலுக்கான விக்கு எங்கேயுமே இந்த கேண்டலோட லோ வந்து எந்த விக்குமே வந்து ஹிட் பண்ணல. ஓகேவா, ஸ்டாப் லாஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதாவது இது வந்து எப்படி மெயின்டைன் ஆகுதோ அதாவது இந்த நிஃப்டியோட மார்க்கெட் வந்து எப்படி கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீப் இந்த மணியும் உங்களுக்கு வந்து ஆக்ட் பண்ணும். அது இப்போன்னு இல்லை, அதாவது நீங்கள் எந்த நாள் எடுத்துக்கிட்டாலும் இது வந்து உங்களுக்கு தேர்ஸ்டேங்கிறதுனால ப்ரீமியம் சீக்கிரம் மெல்ட் ஆகுங்கிறதுனால இந்த லெவலுக்கு வந்திருக்கு. மற்றபடி நீங்கள் ஃப்ரைடேலாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேயில் மண்டே டியூஸ்டேலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான ஒரு ரியாக்ட் ஆகுதோ இதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா இந்த மணி ஃபுல்லாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஒரு சில நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிஎம்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஓடிஎம்மில் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து எந்த என்ட்ரி எடுத்தாலுமே ஸ்டாப் லாஸ் வந்து எப்போதும் ஹிட் ஆகும். சரியா,
ஏன்னா அவுட் ஆஃப் த மணியில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஸ்டாப் லாஸ் போட முடியாது. ஒன்று வந்து அட் த மணியில் நீங்கள் எடுக்கணும், அப்படி இல்லைனா இந்த மணியில் எடுக்கணும். சரியா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மணியில் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா இருந்தால் இந்த மணியில் சூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த விக் வந்து நல்லா ஃபார்ம் ஆனாலும் உங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.